ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர். இன்றைக்கி இந்த சேனலில் ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி பார்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். தேங்காய் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மிளகு மட்டுமே போதும்னா அதுவே போதும், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட மிளகு போட்டுக்கலாம். வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அரை கிலோ சிக்கன். அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறத மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இது கூடயே இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக எண்ணெயில் கருவேப்பிலை போட்டோம்னா அது எண்ணெய் தெறிக்கும். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டோம்னா எண்ணெய் தெறிக்காது. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். நான் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா பேஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த நம்ம அரைக்கிறது கூடயே இஞ்சியும் பூண்டும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. எப்போவுமே சிக்கன் போட்டு 2 நிமிஷம் கழித்து தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லாமே வேகும். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட ஒரு நல்ல காம்பினேஷன். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.